All the glory to our Lord and Savior Jesus Christ. எல்லா துதியும் கனமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உண்டாவதாக. I greet and welcome you all in His mighty name. அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Let's turn to the book of Revelations, chapter 6. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திற்கு நாம் திரும்பிக் The கொள்ளலாம். verse 16 and 17. 16 17வது வசனம். பர்வதங்களையும் கன்மலையையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்கக்கூடும் என்றார்கள். Father, we pray this wonderful time. ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். Father, we welcome you in this throne that you may speak to us. இந்த சிங்காசனத்தின் மேல் நீங்கள் இறங்கி வந்து எங்களிடத்தில் பேசுமாறு நாங்கள் கேட்கிறோம். We pray that you touch into every heart and we pray that you reveal your will upon us, God. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொட்டு உம்முடைய சித்தத்தை அவர்கள் மத்தியிலே நீ Send your வெளிப்படுத்துவீராக. power, உம்முடைய வல்லமையான send your strength, உம்முடைய பலனையான crush the deeds of darkness. எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளை நாங்கள் நொறுக்கி We inherit thy blessing and power in Jesus' name. உம்முடைய சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். So, nice to see you in the presence of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் If there is somebody next to you, please share your greetings with them. உங்கள் அருகிலே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்கிறேன். We are just continuing with the coming of the Lord through the book of Revelations. ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And the 6th chapter, we are just going through the 7th seal. இப்பொழுதுதான் நாம் 7வது முத்திரைக்கு நேராக நாம் 6வது அதிகாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். And this is the last part of this particular chapter. இந்த அதிகாரத்திலே கடைசி பகுதி நாம் பார்க்கிறோம். In the past week, we saw that how God was using us, how God is going to move in us, and how God is going to move the mountains. எப்படி ஆண்டவர் நம்மை அசைக்க போகிறார், எப்படியெல்லாம் நம்மை அசைக்க போகிறார், அது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு மலைகளையும் எப்படி அசைக்க போகிறார் என்பதை நாம் பார்த்தோம். Here they say the rocks are all going to, they are going to rocks and they are going to fall upon us. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பர்வதங்களும் நம்மேல் வந்து விழுமாம். On the face of him that sits on the throne. அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கு முன்பதாக. And that is the wrath of God. அது தேவனுடைய கோபம் என்று The சொல்லப்படுகிறது. Christian people have everything blessed. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். We have a wonderful father. அவர் நமக்கு அருமையான ஒரு தகப்பன் We have இருக்கிறார். a great wonderful teacher. நமக்கு அருமையான ஒரு பெரிய போதகர் We இருக்கிறார். have a wonderful shepherd. நமக்கு அருமையான மேய்ப்பர் இருக்கிறார். We have a wonderful fortress. நமக்கு அருமையான துருகம் இருக்கிறார். He hides us in everything. எல்லாவற்றையும் அவருக்குள்ளே மறைந்து கொள்வதற்காக He ஒரு துருகம் trains us to இருக்கிறார். face every problem. நாம் எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு அவர் பழக்குவிக்கிறார். And finally, he is the one who does the battles. கடைசியாக அவர் மாத்திரமே நமக்காக யுத்தமும் செய்கிறவராய் We just இருக்கிறார். have to rest. நாம் இளைப்பாற மாத்திரமே வேண்டும். We just have to rest. நாம் இளைப்பாற வேண்டும். And here we have a wonderful God. இங்கே அருமையான நமக்கு தேவ கடவுள் And he is a God of wrath. ஆனால் ஆண்டவர் அவர் ஒரு தேவ கோபம் உடையவர். He is having his complete wrath upon God's people and in this world. ஆண்டவருடைய கோபம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிறது. He gives everything to us. அவர் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து விட்டார். He protects us. அவர் நம்மை பாதுகாக்கிறார். He provides அவர் us. நமக்கு கொடுக்கிறார். He does everything. எல்லாவற்றையும் நமக்கு All he is செய்கிறார். expecting their souls towards his throne. அவர் எதிர்பார்ப்பது எல்லாம் அவருக்கு நேராக தம்முடைய ஆத்துமாக்கள் திரும்ப வேண்டும் என்பதே. He wants his children to cry upon him. அவருடைய பிள்ளைகள் அவருக்கு நேராக நின்று கதற வேண்டும். He wants his children to rejoice in him. அவருக்குள்ளாக அவருடைய பிள்ளைகள் களிகூர வேண்டும் என்று They want his children to come to him. அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants his children to overcome every obstacle that is coming on their way. எல்லா தடைகளும் அவர் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு தடைகளையும் அவர்கள் எதிர்த்துக் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். Because he is the one, he strengthens us. ஏனென்றால் அவர் மாத்திரமே நம்மை பலப்படுத்துகிறவர்.
ஆண்டவரே When you receive the Holy Spirit, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது you get strengthened. அவர் நீங்கள் பலன் அடைந்து You stretch your wings உங்களுடைய சிறகுகளை and you start beating the wings. நீங்கள் அந்த சிறகுகளை அடித்து And you raise higher and higher and higher. உயர உயர நீங்கள் எழும்புவீர்கள் என்று That is the strength that is coming from the Holy அதுதான் Spirit. பரிசுத்த ஆவியினின்று வருகிற ஒரு பலனாய் இருக்கிறது. Today we have received the Holy Spirit, இந்த நாள் இந்த பரிசுத்த ஆவியை and பெற்றுக்கொள்வோம். the day is going to come. இந்த ஒரு நாள் வரப்போகிறது. We cannot stand before the wrath of God. ஆண்டவர் தேவனுடைய கோபத்திற்கு முன்பதாக நாம் நிற்கவே The முடியாது. mountains are going to flee. இந்த மலைகள் ஒவ்வொன்றும் பெயர்ந்து போக The போகிறது. whole sky is going to be rolled as a paper and is going to be thrown இந்த out. வானம் முழுவதும் ஒரு புத்தகத்தை போல சுருட்டப்பட்டு அது தூக்கி எறியப்பட போகிறது. And the earth will be boiling with fire. இந்த பூமியானது நெருப்பினாலே கொந்தளித்து எரிய போகிறது. The days are coming, my dear friend. இந்த நாட்கள் வரப்போகிறது என் My நண்பர்களே. dear children, God has given you a specific calling to fulfill in your life. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பான ஒரு அழைப்பை கொடுத்து இது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to use you for other people. அதை நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்காக மற்றவர்களுக்காக உபயோகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And the wrath is coming from the throne of God towards this world. இந்த தேவ கோபம் அவருடைய சிங்காசனத்திலிருந்து இந்த பூமிக்கு நேராக But the வருகிறது. things are very peculiar. ஆனால் இந்த இடத்துல இது காரியங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. It's very peculiar. வித்தியாசமாக இருக்கிறது. God created the world. ஆண்டவர் இந்த பூமியை God created the உருவாக்கினார். mankind. பூமியிலே மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். But now He wants to destroy everyone. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிக்க He விரும்புகிறார். wanted to destroy every creation. எல்லா சிருஷ்டிகளையும் அழிக்க Why is போகிறார். that? ஏன்? Why is that? ஏன் அது? This is the love of God. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. The book of John 3 and verse 16 says, யோவான் 3வது அதிகாரம் 16வது For வசனம் God சொல்லுகிறது. so loved the world, He gave His only begotten Son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் And நித்திய He gave ஜீவனை him the அடையும்படி eternal life. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் And we have received the eternal life. நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் When you கொண்டிருக்கிறோம். accept Jesus Christ as your Lord and your life is changing, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை மாறும். and following the days you have to live for the Lord. அதை மாத்திரமல்லாமல் வருகிற நாட்களிலும் நீங்கள் அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்ள I வேண்டும். thank God for this beautiful ministry and this beautiful ministerial fellowship. ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நான் மிகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த ஐக்கியத்திற்காக மிகவும் நன்றி I am செலுத்துகிறேன். so very happy God has chosen you in your particular small age and made you a prayer warrior. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து இந்த சிறிய வயதிலே உங்களை ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாய் மாற்றி வைத்திருக்கிறேன். நினைத்து நான் நன்றி What else செலுத்துகிறேன். is precious, my dear son? வேற எது நமக்கு அருமையாய் இருக்க What போகுது? else is precious that can be in your life, my dear son? உங்களுடைய வாழ்க்கையிலே இதை தவிர வேற எது அருமையாக இருக்க The போகுது? wonderful grace, அது ஆண்டவருடைய speaking to the Lord Almighty, ஆண்டவரிடத்தில் பேசுகிற வல்லமையுள்ள தேவனிடத்தில் பேசுகிற receiving the word from the God Almighty, ஆண்டவருடைய இடத்துல வார்த்தையை பெற்றுக்கொள்வதை receive the anointing of the Almighty. அவருடைய தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறதை காட்டிலும் எது அருமையாய் Our இருக்கிறது? God is not a selfish God. ஆண்டவர் நமக்கு சுயநலமான ஒரு தேவன் அல்ல. He is God. He is a God of liberty. அவர் எல்லாவற்றிலும் சுதந்திரமாய் கொடுக்கிறவர். When He gives wisdom, He gives liberally. அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்தாரானால் அது சம்பூர்ணமாய் நமக்கு When He gives strength, He gives liberally. அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருந்தால் பூரணமாய் கொடுக்கிறவராய் இருந்தார். Yesterday, I was spending my time with Amazia. நான் நேற்று அமேசியாவோட கொஞ்சம் நேரம் செலவழித்து செய்து She கொண்டிருந்தேன். said, Dad, I'm trying to pray, I'm trying to read, and I'm trying to be very perfect in my life. அவள் என்னிடத்தில் சொன்னார், டாடி நான் எப்பயுமே நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நிறைய ஜெபிக்கணும், நிறைய வேதம் வாசிக்கணும் என்பதை நான் மிகவும் முயற்சி செய்து I'm கொண்டிருக்கிறேன். trying to be completely disciplined in my ways. எல்லாவற்றிலும் என்னுடைய காரியங்களில் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். But how can I speak to the Lord? How can I receive the grace? ஆனால் நான் எப்படி ஆண்டவரிடத்தில் பேச முடியும், எப்படி அவரிடத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கேட்கிறேன். This is the question of millions around the world. இதுதான் பலருடைய பல லட்சங்களுடைய கேள்விகளாய் இருக்கிறது. I am saved, but I am not able to hear the voice of God. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க I முடியும். read the word of God. I have received grace, but I am unable to understand what is the grace of நான் God. கிருபையை பெற்றுக்கொள்கிறேன், நான் கிருபை என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. I read the word of God, but I don't understand how God speaks to me. தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எப்படி என்னிடத்தில் பேசுகிறார் என்பதை எனக்கு அறியவில்லை. I obey God, I try everything, I am unable to pray. நான் கீழ்ப்படிகிறேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறேன், நான் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதே எனக்கு தெரியவில்லை. I wanted to pray. நான் ஜெபிக்க வேண்டும், I want to pray for hours. நான் பல நேரம் ஜெபிக்க வேண்டும். I want to receive the spirit of praying. நான் அந்த ஜெபிக்கிற ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். But I am unable to understand how I receive that spirit. ஆனால் அந்த ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான்
அறியவில்லை. I'm telling the secret of this greatest blessing. இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு There's சொல்றேன். only one small thing called obedience. ஒரே ஒரு சிறிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னவென்றால் அது கீழ்ப்படிதல். When I don't know something to how the calling of God, நானும் ஆண்டவருடைய அழைப்பை பற்றி நான் அறிந்தவில்லை என்றால் God gives me the calling through someone who He wanted to give me through. யாரிடத்திலிருந்து எனக்கு அழைப்பை கற்றுக் கொடுக்க முடியுமோ அவரிடத்திலிருந்து அவர் என்னிடத்தில் அனுப்புவார். I have to be open-minded and say, Lord, I accept it in Jesus' name. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய இருதயத்தை திறந்து உம்முடைய நாமத்திலே எதை செய்தால் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So I open my heart. என்னுடைய இருதயத்தை நான் திறப்பேன். Thank you for calling me, Lord. ஆண்டவரே என்னை அழைத்ததற்காக நன்றி. I pray that you touch in my soul and confirm me this is my calling. என்னுடைய ஆத்துமாவை அவர் தொட்டு இதுதான் உன்னுடைய அழைப்பு என்று அவர் எனக்கு நிச்சயித்து. Second thing, இரண்டாவதாக I start moving forward. நான் முன்பதாக அதை முன்னோக்கி செல்லுவேன். So this is my calling. இதுதான் என்னுடைய அழைப்பு. Okay, I will do it. இது நிச்சயமா நான் செய்வேன். I'll take over this district. I'll take over this country and I'm going to pray. இந்த பகுதியை இந்த இடத்தை நான் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இதற்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்வோம். When you start beginning, you start working. நீ அதை ஆரம்பிக்கும் பொழுது அதற்காக நீ வேலை செய்கிறாய். There was a man called Andrew Carnegie, in the United States of America. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஆண்ட்ரூ கார்னல் என்ற ஒரு மனிதர் இருந்தார். கார்னகி என்ற மனிதர் இருந்தார். He owned most of the sugar factories in America. அவர் अनेक சர்க்கரை தயாரிப்பு ஆலைகளை வைத்திருந்தார். One day the media people went and asked him, மீடியாவில் இருந்தவர்கள் ஒரு இடத்திலே Mr. Carnegie, what is the secret of your success? உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். He said, put something in. அவர் சொன்னார் எதையாவது உள்ளே போடு. To get something out. எதையாவது வெளியே எடுக்க வேண்டுமென்றால் உள்ளே எதையாவது போடு. If you want something out, you put something in. உனக்கு எதையாவது வெளியில வேண்டும் என்றால் அதை எதையாவது நீ உள்ளே போடு. The word of God says, whatever you plant, you will harvest. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன் எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். He said, I put my prayers. நீங்க நான் சொல்லுகிறேன் நான் என்னுடைய ஜெபத்தை விதைக்கிறேன். I put my prayers and I got all these blessings. நான் என் ஜெபத்தை விதைக்கிறபடினாலே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். He said, I put my sweat. இங்கே நான் சொல்லுகிறேன் என்னுடைய வேர்வையை நான் விதைக்கிறேன். Carnegie said, கார்னகி சொன்னார் I put my sweat. கார்னகி சொன்னார் என்னுடைய வேர்வையை இங்கே நான் போட்டிருக்கிறேன். I do get all these blessings. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றிருக்கிறேன். But I don't have the strength to face all the problems. ஆனால் எனக்கு எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு பலன் இல்லை. So I put I kneel down before God. அதனால் என் முழங்காலை ஆண்டவருக்கு முன்பதாக முடக்குவேன். And God does everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு I am not the owner of this company. நான் இந்த கம்பெனிக்கு ஓனர் அல்ல. The one who is working and giving me the strength all the time, he is the owner of all these companies. அவர் எனக்கு யார் பலனை கொடுக்கிறாரோ அவர் மாத்திரமே இதை நடத்தி Put கொண்டிருக்கிறார். something in. Put something in. அதனால எதையாவது உள்ளே போடு. Put something in. எதையாவது போடு. Whatever you want, I want you to put that particular seed in your life. உனக்கு என்ன வேண்டுமோ அதனுடைய விதையை நீ விதைக்க வேண்டும். The Queen Victoria. Queen Victoria. She was a successful queen for several decades. அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு ராணியாக She was living a holy life. அவள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். The Queen Elizabeth is different from her. Queen Elizabeth அவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். But when the people approached Queen விக்டோரியாவை மக்கள் சந்திக்கும் பொழுது Victoria மகாராணி போன்ல கேட்டாங்கன்னா காது எடுத்துருவாங்க. Okay. So the Queen Victoria மகாராணி they asked her, அவர்கள் கேட்டார்கள் how is it possible? அது எப்படி நடக்கும் என்று. You are ruling over 78 nations. நீங்கள் சுமார் 78 ஆண்டுகளை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன? She said it's a very high secret. அது பெரிய ஒரு ரகசியம் என்று சொன்னார்கள். If you want to know the secret, you have to follow me. நீங்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் என்னை நீங்கள் கடந்து வாருங்கள், என்னை பின்னில் சென்று வாருங்கள் என்று சொன்னார்கள். She took them. அவர்களை கூட்டிக் கொண்டு They followed her. அவர்கள் எல்லாரும் அவர் She பின்னால் opened the door. அவர் கதவை திறந்தார்கள். She went inside. அவர்கள் உள்ளே போனார். She knelt down. அவர் முழங்கால் படியிட்டார்கள். There were small pits on that particular room. அந்த இடத்துல சின்ன கற்கள் இருந்தது, குழிகள் இருந்தது. She said, அங்க அவங்க சொன்னாங்க, these are the pits that is reigning all through these nations. இந்த குழிகள் தான் இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. This is the place I kneel down before God and this is that particular place. இந்த இடம் தான் நான் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். We have the God of love. நாம் அன்புள்ள தேவனை வைத்திருக்கிறோம். Queen Victoria passed away. விக்டோரியா மகாராணி இறந்து போனார்.
and all the things will pass away. எல்லாமே கடந்து போயிட்டது. Everything is going to change. எல்லாமே மாறி போயிற்று. But there is one thing that is not going to perish. ஒரு காரியம் மட்டும் அழிந்து போவதில்லை. Your soul. உன்னுடைய ஆத்துமா. God, you are supposed to be the responsibility for your soul. உன்னுடைய ஆத்துமாவிற்கு நீ மாத்திரமே ஒரு உறுதியாய் இருக்கிறாய். காரணமாய் இருக்கிறாய். And you know, this is what God is going to warn us again. இந்த காரியம் தான் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கடிந்து The blood of the lamb has to be shed upon us. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நம்ம மேல் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். And when this wrath comes on a great day, தேவனுடைய கோபாக்கினை மகா who நாள் can stand before that day? யார் நிற்க கூடும் அவருக்கு முன்பதாக? It's a painful day. இது மிகவும் கடினமான It's ஒரு an நாள். unbearable day. அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நாள். My dear brother, sister, I want you to change your decision today and be firm in your faith. இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக நிலைநிற்குமாறு நினைக்கிறேன். Understand your calling and be firm in your calling. உங்களுடைய அழைப்பை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதிலே நீங்கள் தரித்து நில்லுங்கள். Plant something in. எதையாவது நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். Put your faith. உங்களுடைய விசுவாசத்தை Put your time. உங்களுடைய நேரத்தை நிறுவுங்கள். Put your effort. உங்களுடைய எல்லா கிரியைகளை நிறுவுங்கள். Put your money. உங்களுடைய பணத்தை அதற்காக Put your family. உங்களுடைய குடும்பத்தை அதில் நிறுவுங்கள். That is where the God is going to give you the harvest. அங்கே மாத்திரம் தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆத்தும அறுவடைகளை கொடுக்க போகிறார். God has not chosen you to be single. உங்கள் ஆண்டவர் உங்களை தனியாக தேர்ந்தெடுக்கவில்லை. God made a man single. ஆண்டவர் ஒரு தனியாக மனிதனை சிருஷ்டித்தார். But he felt, oh, this is not the way. So he gave him a mate. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தனியா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தார். But the spiritual life, you are not supposed to be alone. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனியா இருப்பது முடியாது. When you pray, you have to be alone. நீ ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நீ தனியா இருக்க வேண்டும். When you meditate the word of God, you can't be alone. ஆண்டவருடைய வார்த்தையை நீ தியானிக்கும் பொழுது நீ தனியா இருக்கலாம். But when you come out, all your prayers have to bring multitudes to Lord our God. நீ பிரேயர்ல ஜெபத்திலிருந்து நீ வெளியில வரும் பொழுது ஆண்டவருக்கு அதனுடைய கனிகளை பிரதிபலிக்க வேண்டும். Where is the harvest around you? உன்னுடைய ஆத்தும அறுவடை எங்கே? Where are your friends? Are they harvested? உன்னுடைய நண்பர்கள்லாம் எங்கே? அவர்கள் ஆத்தும அறுவடை செய்யப்பட்டு விட்டார்கள். What happened to our family? உன்னுடைய குடும்பம் என்ன ஆகிவிட்டது? There are so many people suffering today. இந்த நாளில் अनेक ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Few weeks back, God revealed to us that the sin of adultery is passing through every house. ஆண்டவர் இந்த நாட்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்னவென்றால் விபச்சாரம் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. I think last Sunday or the previous Sunday, God revealed that spirit is going around our houses. ஆண்டவர் கடந்த வாரத்திலோ அதுக்கு முந்தின வாரத்திலோ ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இந்த விபச்சாரத்தை நாவி ஒவ்வொருவரையும் தொட போகிறது என்று. It's passing through our houses. அது நம்ம வீட்டை சுற்றிலும் கடந்து போகிறது. It may not touch you. அது உங்களை தொட முடியாது. But it will touch the persons of the house who are not given their life to Jesus. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்டவருக்கு தங்கள் ஆத்துமாக்களை கொடுக்காமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை தொட முடியுமே. It is possible to touch the young people who are sitting inside our house. நம்முடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற வாலிப பிள்ளைகளை தொட முடியுமே. It is possible. இது முடியும். It is possible. முடியும். Why? ஏன்? Because it is impossible for me to kneel down and pray. ஏனென்றால் என்னால் முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல ஜெபிக்க முடியவில்லை. I cannot sit and pray and tearfully burst out our hearts and pray for this world. நம்முடைய இருதயத்தை உடைத்து கண்ணீரை சிந்தி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியவில்லை. When it is impossible for you to pray, it is possible for the Satan to enter our house. உன்னால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் சாத்தானாலே அவனால வீட்டிற்குள்ளாக வர முடியும். What do we pray, brother? நாம் என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? To keep us in the calling. அவருடைய அழைப்பிலே வைத்து ஜெபிக்கிறோம். To help us to join in his coming. அவருடைய வருகையை நாம் இணைந்து கொள்ள Let us turn to the book of Romans chapter 1 and verse 18. ரோமன் 1வது அதிகாரம் 18வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். Let's all turn to that. எல்லாரும் திருப்பலாம். ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Verse 1:18. Exactly. That's right. Okay, the wrath of God. தேவ கோபம். The wrath of God is pronounced in Hebrew as arge. Arge என்று ஹீப்ருவிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Arge. Arge. பக்கத்துல பாத்து கேளுங்க உனக்கு ஆர்கே வேணுமான்னு. ஆர்கே ORGE ஆர்கே கேளுங்க பக்கத்துல உனக்கு ஆர்கே வேண்டுமா? ஆர்கே வேண்டுமான்னு கேளு. Do you want the wrath of God? தேவனுடைய கோபம் வேண்டுமா? Then what is the wrath of God? தேவ கோபம் என்றால் என்ன? Why did that wrath of God come? ஏன் அந்த தேவ கோபம் வந்தது? God gave his
only begotten Son as a sacrifice for us. அவருக்குரிய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து He விட்டார். called Israel, Israel, you are my son. இஸ்ரவேலை கூப்பிட்டு நீ சொன்னார், நீ என்னுடைய புத்திரன், You are my child. நீ என்னுடைய பிள்ளை, I'll bless you. நான் உன்னை But ஆசீர்வதிப்பேன். Israel was, rebelled against God. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். Oh my God. What enmity they did to our Lord Jesus அவர் Christ. தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். Now God gave another chance. மறுபடியும் ஆண்டவர் ஒரு தவணையை Yet கொடுத்தார். another chance. இன்னொரு தவணையை Yet கொடுத்தார். another chance. இன்னொரு தவணையை Yet கொடுத்தார். another chance. Yet another chance. Till we are saying, Lord, forgive me. நாம் மன்னியும் என்று சொல்லும் போதெல்லாம் ஒரு தவணையை கொடுக்கிறார். And yet another chance. மறுபடியும் ஒரு முறை. But there's a day is coming on the wrath of God. ஆனால் தேவ கோபம் ஒரு நாள் வரப்போகிறது. No, yet another chance. எந்த ஒரு சான்ஸ் நமக்கு கிடையாது. This is the last chance. இதுதான் The கடைசி word of God says. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. This is the last time. இதுதான் கடைசி காலம், கடைசி காலம், லட்சணிய காலம். This is the last day. இதுதான் கடைசி காலம். This is the wrath of God is going to come into us. இந்த நாளிலே தேவ கோபம் வரப்போகிறது. The orge is different, anger is different. தேவ கோபம் என்பது வித்தியாசம் உள்ளது, கோபம் என்றது வித்தியாசம். Orge and angry. கோபம், Orge and கோபம். orge and கோபம். And that is the attribute of God. This is the way of God. இதுதான் ஆண்டவருடைய வழி. So when God sent his wrath in this world, ஆண்டவர் தேவ கோபத்தை இந்த பூமியில அனுப்பும் பொழுது, it is not to destroy actually. இது அப்படியே நம்மை அழிக்க போவதில்லை. Still he is giving us an opportunity of love and love and love and love towards us. மறுபடியும் அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து அவர் நம்மை சோதிக்கிறார். We see people getting married. நான் பார்க்கிறோம் அநேகர் திருமணம் செய்து When கொள்கிறார்கள். the time is engaged, that's all. Everything is gone. Flop, blop. அவர்கள் நிச்சயிக்கப்பட்டவுடனே எல்லாம் முடிந்து விடுகிறது. In those days, entirely things are different. அந்த நாட்களில் எல்லாம் வித்தியாசமாக The இருந்தது. girl will come like this. எல்லாம் பொண்ணு இப்படி தான் வந்து They'll நிற்பார்கள். say, give her a coffee. அவர்கள் காஃபி கொடு என்று She'll சொல்வார்கள். go like this. அவர்கள் இப்படி தான் செல்வார்கள். நிமிர்ந்து பாருமா. They'll say that, right? She'll say, அவர்கள் இப்படி செய்வார்கள். and she'll turn and she'll run away. திரும்பி ஓடி போய் விடுவாள். Now it is not like that. இப்பொழுது அப்படிலாம் She'll கிடையாது. come and sit. அவள் வந்து உட்கார்ந்து கொள்வாள். Hey, Ashok, என்கிட்ட சொன்னதை எங்க அப்பாட்ட சொல்லுடா. She will tell, hey Ashok, what I have told, tell to the father, like that she will tell. He is the bridegroom, man. But அவர்தான் ஒரு மகனா இருக்கிறார், மாப்பிள்ளையா இருக்கிறார். The bride is saying, hey, come on, tell my father. பொண்ணு சொல்றா, உங்க அப்பா கிட்ட சொல்லு. After the engagement is over, நிச்சயம் பண்ணி விட்ட உடனே she'll say, Daddy, I'm just going to go with Ashok for dinner. அவங்க சொல்லுவார்கள், நான் அசோக்குடனே டின்னருக்கு செல்கிறேன் என்று That சொல்லுவாங்க. is not a Christian culture. அது கிறிஸ்தவனுடைய பண்பாடு கிடையாது. The love will be overflowed. அன்பு மிகவும் அதிகமாய் பொங்கி விடுகிறது. Both of them order same ghee roast. அவங்க ரெண்டு பேருமே ஒரே கீ ரோஸ் தான் ஆர்டர் They'll பண்ணுவாங்க. order the same rose milk. ஒரே ரோஸ் மில்க் தான் குடிப்பார்கள். After a month. ஒரு மாதத்துக்கு பின்பு. சாணியனே, உனக்கு என்னமோ நீ வாங்கி தின்னு தொலைக்க வேண்டியதானே, எதுக்கு ஏன் உயிரை எடுக்கிற? Just eat whatever you want, don't Everything is take my ulta. life up. Yeah, exactly. Everything is ulta. எல்லாம் மாறி போய் விடுகிறது. So to get the love, he does everything to her. அவனுடைய அன்பை பிரதிபலிப்பதற்கு கொடுப்பதற்கு எல்லாவற்றையும் கொடுத்து He'll பார்க்கிறார். say, you're so very beautiful. நீ ரொம்ப அழகா இருக்கிற. So sweet. நீ ரொம்ப அழகா இருக்கிற. Your tooth is like muttu. உன்னுடைய to say பல்லு that before. முத்து போல இருக்கிறது. என் பிள்ளைங்க பேசிக்கிறாங்க, அன்னைக்கு கவனிச்சு பார்த்தேன். அழகா இருக்குன்னு என்னத்தையோ பற்றி பேசிட்டாங்க. இவன் சொல்கிறா, அக்கா இங்கே வந்து பாருக்கா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த நாய்க்குட்டி அப்படின்னு கத்துறான். பெருசு வந்து சொல்லுது, பருவத்தில் பன்னிக்குட்டி அழகாக தாண்டி இருக்கும் அப்படின்னு. இது ரெண்டும் பேசிக்குது. நான் சைட்லேருந்து கேட்குறேன், பருவத்தில் பன்னிக்குட்டியும் அழகாக இருக்குமா? என்ன வாட் a revelation. To receive the love, the man is ready to do anything. ஒரு அன்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கொடுத்து பார்க்கிறான். And when the days comes, it becomes painful. ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது அது மிகவும் வேதனையா இருக்கிறது. I have seen some people giving all their love and all their life to their family. நான் அநேகரை வந்திருக்கிறேன், அவர்களுடைய அன்பை முழுவதுமாய் கொடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் Finally they have left alone. ஆனால் அவர்கள் தனிமையாய் விடப்பட்டார்கள். I have some people who have shed their blood for that particular girl. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் ஒரு பெண்ணிற்காக தங்களுடைய ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார்கள். But they get deceived. ஆனால் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். For God so loved the world, he gave his only begotten son, that he gave his only son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுக்க அவரை தந்தார். He is getting more wrath because he gave more love to us. அவருடைய தேவ கோபம் நம்ம அதிகமாய் வருகிறது ஏனென்றால் அவர் அதிகமாக நம்மை நேசித்தார்.
God is provoked by individuals. ஒவ்வொரு தேவனுடைய கோபம் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. Because individually we are not ready to accept the coming of the Lord Jesus. தனித்தனியாய் நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய வருகையை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இல்லை. We create lots of questions. நாம் अनेक கேள்விகள். Why my ministry is small? ஏன் என்னுடைய ஊழியம் சின்னதா இருக்கிறது? Why my family is like this? ஏன் என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது? Why you did not answer my prayer? ஏன் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கவில்லை? I accepted Jesus as Christ as my savior, and why did you do this to me, Lord? இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நீர் எனக்கு இதை ஏன் செய்தீர் என்று கேட்கிறோம். Why you are not giving me money? ஏன் எனக்கு பணம் நீர் கொடுக்க மாட்டீங்க? Understand, God is not a bank, he is a God. ஆண்டவர் ஏதோ ஒரு வங்கி அல்ல, அவர் பணத்தை கொடுப்பதற்கு அவர் தேவன். He is a provider. அவர் கொடுக்கிறவர். He does not give in the way that you and me wanted to. நாம் எதிர்பார்க்கிற போல நீயும் நானும் எதிர்பார்ப்பது போல அவர் கொடுக்க He has மாட்டார். ultimately given his complete life as a sacrifice for us. அவர் ஏற்கனவே தம்மையே நமக்கு sacrifice ஆக கொடுத்து விட்டார். But the days are going to come, my dear brother, I want you to come out of your clutches of the bondage. ஒவ்வொருவரும் உங்களுடைய கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டும். You alone have the authority. நீங்கள் மாத்திரமே அந்த அதிகாரத்தை When பெற்றிருக்கிறீர்கள். you rebuke the Satan, he flees away. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றீர்களானால் அவர் உங்களை விட்டு ஓடி போவான். That is what God wants you to do. அதுதான் ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Don't love Satan. நான் சாத்தானை விரும்பாதீர்கள். Don't love Satan and his things. அவனுடைய சாத்தானுடைய காரியங்களையும் அவனுடைய கிரியைகளையும் நேசிக்காதீர்கள். You are loving Satan sometimes. நீ சில நேரங்களிலே பிசாசை நேசிக்கிறாய். Because sometimes we love the devil coming through this. ஏனென்றால் சில நேரங்களிலே இதன் மூலமாய் பிசாசு வருகிறான். We are called God's people. நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறோம். I was speaking to somebody. நான் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். She was an unbeliever girl. அவர் ஒரு அவிசுவாசி. She asked me, "Is this girl from your church?" இவள்தான் உங்களுடைய சர்ச்சில இருந்து வருகிறவரா? Long back. மிகவும் கடந்த நாட்களில். I said yes. ஆமா என்று சொன்னேன். Hey, come on, she said. Hey, don't say like that. ஏன் அப்படி சொல்றீங்க? I said, why? What happened? என்னாச்சுன்னு கேட்டேன். I always see her singing cinema songs. நான் எப்பவுமே அவர் சினிமா சாங் தான் பாடுகிறேன் நான் கேட்டுக்கொண்டே She is இருக்கேன். having all actors and his songs in his mobile. அவனுடைய மொபைலில் எல்லா ஆக்டர்ஸ் உடைய சாங்குமே அவனுடைய பாட்டுகள் எல்லாம். You say she's from your church. ஆனால் நீங்கள் உங்களுடைய சபையிலிருந்து வருகிறேன் என்று சொல்கிறீர்கள். I said, girl, you are a prophet. நான் சொன்னேன் நீ ஒரு தீர்க்கதரிசி. Because you reveal truth. ஏன்னா நீ ஒரு சரியான ஒரு உண்மையை சொல்லுகிறாய். You don't look at her, you look at me. நீ அவளை பார்க்காத என்னை பாரு. I will show you who is holy and he will be holy. நான் யார் பரிசுத்தமானவர் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் என்பதை நான் காண்பிப்பேன். I will introduce you to him. அவரை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். And he is the only holy person. அவர் மாத்திரமே பரிசுத்தமுள்ளவர். Our houses, the ringtone is coming to underline. நம்மளுடைய வீட்டிலே இந்த ரிங்டோன் பாருங்க வித்தியாசமா வருது. Silently we listen to all songs. எல்லா பாடல்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Sometimes we don't have feelings. ஒரு சுரணை கூட நமக்கு இருப்பது. We go in the bus. நாம் பஸ்ல பிரயாணம் செய்கிறோம். In the buses they know what music they play. அந்த பேருந்துகளில் என்ன பாட்டுகள்லாம் அவங்க பாடுறாங்கன்னு தெரியுமா? Dung dung. What a believer does there, you know that? விசுவாசி என்ன செய்கிறான்னு தெரியுமா? You are supposed to bind it in the mighty name of Jesus அந்த Christ. பிசாசை அந்த சத்துருவை நீ கட்ட வேண்டும். Lord, there are 55 people traveling in this bus. ஆண்டவரே இந்த 55 பேர் இதில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Forgive their sins, O Lord. அவருடைய பாவத்தை மன்னியும். Forgive them. அவர்களை மன்னியும். Save them, Lord. அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். This Satan be broken from our country. இந்த பிசாசு எங்களுடைய தேசத்திலிருந்து ஒழிந்து போவதற்கும். A few weeks back, சில நாட்கள் there was a court case in America. ஒரு கேஸ் அமெரிக்கா கேஸ்ல நடந்து I got the clip. அவள் அந்த வீடியோ எனக்கு கிடைத்தது. I was watching it. What happened? அது என்ன நடந்ததுன்னு நான் பார்த்து கொண்டிருந்தேன். The judge says, அந்த நீதிபதி சொன்னா, you know why you are charged? நீ ஏன் இதுல பணம் ஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டார். Because he said, I don't know. எனக்கு தெரியலன்னு சொன்னார். You are playing music loudly in your car while you are traveling this street. உன்னுடைய வாகனத்திலே மிகவும் சத்தமாக பாடல்களை தொனிக்க செய்து கொண்டு நீ பயணம் செய்து கொண்டிருந்தாய். He has been charged for that. அதனால தான் நீ ஃபைன் போட. We have the rule in India too. நம்முடைய தேசத்திலும் இந்தியாவிலும் இந்த ரூல் இருக்கு. Because we know while traveling the bus when all this dongu happening. இந்த நம்ம பேருந்தில் பயணம் செல்லும் பொழுது இந்த சத்தங்கள் எல்லாம் நமக்கு கேட்கிறது. Sometimes we say, நாமளே இப்படி நம்ம மியூசிக் போட்டு. Sometimes we don't, till the time we realize we do that. நாம் அதை நாம் சுயமாய் உணர்வதற்கு முன்பதாக உணராமல் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி தாளம் போட்டு கொண்டிருக்கிறோம். During the worship what our hands are doing? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? I don't know. எனக்கு தெரியவில்லை. In the name of Jesus Christ, I bind the spirit out of Jesus and Jesus. Amen.
கரங்களை இப்படியே கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்க போட்டு அடிக்கிற அடியில கீபோர்டை நொறுங்கிற போல இருக்கு. Celebrate, celebrate. We are still singing in presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆடி பாடி When the கொண்டிருக்கிறோம். angels comes here to gather and worship the Lord. தேவனுடைய தூதர் வரும்போது சேர்ந்து நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Out in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே From my people. என்னுடைய The பிள்ளைகள் wrath of God is coming. தேவனுடைய கோபம் வருகிறது. Let our house be clean. நம்முடைய வீடுகள் எல்லாம் Let சுத்தமாக our இருக்க souls be வேண்டும். clean. நம்முடைய ஆத்துமா சுத்தமாக இருக்க வேண்டும். Let our words be clean. நம்முடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். Ezekiel chapter 7, எசேக்கியேல் 7வது அதிகாரம் verse 8 and 9. 8-9வது வசனம். The book of Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் Verse 7, chapter 7, verse 8 and 9. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி I'm going to pour out my wrath on you. என் கோபத்தை உன்னில் தீர்த்துக்கொண்டு I'm going to pour on my wrath on you. உன் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி The word says, I spend my anger against you. என் கோபத்தை உன்னில் தீர்த்துக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டது. Oh, my dear. Are we ready for this? இதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? There is only two ways. ஒரு இரண்டே வழி மாத்திரம் தான் இருக்கிறது. Either to bow down, accept the Lord Jesus Christ, and we'll say, Lord, forgive me for all my ஒன்று sins. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம அவரை வணங்கி அவரை நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும் என்று சொல்ல போகிறோம். We have to open the word of Galatians chapter 5 and verse 19 through 22. கலேத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் 22 வரை இருக்கிற வசனங்களை நாம் படித்து We have to see each and every fruit of Holy Spirit. We have to make it ours. அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆவியின் கனிகளையும் நமக்குள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். We are proud about so many things. நாம் இன்னும் அதிக காரியங்களுக்கு பெருமையை சொல்லிக் We கொண்டிருக்கிறோம். think we are proud. நாம் நினைக்கிறோம் பெருமையா இருக்கிறோம். Beware of other people who are making you proud. உங்களை பெருமைப்படுத்துகிற மற்றவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். You are very great. நீ ரொம்ப Your character is very good. உங்களுடைய குணம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. Whatever you speak is good. நீங்க பேசுறதெல்லாம் அழகா இருக்கு. No. இல்ல That is the tool of Satan. அது பிசாசுனுடைய ஒரு கருவி. The wrath of God is coming. தேவனுடைய கோபம் வருகிறது. Here God says, I'm going to spend my anger on you. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கோபத்தை உன்னில் தீர்த்துக் கொள்வேன். Oh my God, let God protect every one of us. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நாம் பாதுகாப்பாரு. Turn our hearts to us. ஆண்டவருக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். God has given lots of word of God into us in all these years since the time we have saved. இந்த மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். We have to change today. நாம் இந்த நாளில் மாற வேண்டும். And finally at the verse 9 he says, நான் 9வது வசனத்தில் I will not look with pity or spare you. I will repay you in accordance with your conduct and detestable practices among you. என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இரங்காமலும் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன். I will not have pity. உன்மேல் இரங்க மாட்டேன் என்று I will not have pity. இரங்க மாட்டேன் என்று Because you did not do the job I gave you. ஏன்னா நான் கொடுத்த வேலை நீ செய்யவில்லை. You did not give me the complete satisfaction of your worthy calling. உன்னுடைய அழைப்பை நீ நிச்சயமாய் சரியாய் செய்து நீ அதை எனக்கு கொடுக்கவில்லை. I want you to give me what you want me to give. நான் எனக்கு என்ன தேவையோ நீ அதை கொடுக்க வேண்டும். Let's turn to Ephesians chapter 5. எபேசியர் 5வது அதிகாரம் verse 6 to 10. எபேசியர் 5வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Let no one deceive you ஒருவரும் மோசம் போகாதபடி with empty words. வீண் வார்த்தைகளினாலே. Because ஏனென்றால் the wrath is coming upon the people who are disobeying. ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரப்போகிறது. We were dark. நாம் இருளிலே இருந்தோம். We were in darkness. நாம் இருளிலே இருந்தோம். And the days are coming that we are now in the days of light of God. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So the word of God says, let us not be the partners with darkness. ஆதலால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் இருளிலே வாழ்கிறவராயிராமல் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களாயிராமல் we are the children of light. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the children of light. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். For the fruit of light consists all goodness. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். Oh, the light of God consists in all goodness and in truth. அவர் ஆண்டவருடைய வார்த்தையில் சகல வெளிச்சமும் இருக்கிறது.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The righteousness and in truth. நீதியும் உண்மையும். God speak to us. ஆண்டவர் பேசிட்டு நம்ம இடத்திலே. Shall we close our eyes? நாம் எல்லாரும் கண்களை Let us be very serious of God's calling upon us. ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாய் You may be given a small responsibility. உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். But ஆனால் great returns are waiting to bless you. ஆனால் ஒரு மகா பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு இருக்கிறது. பிரதிபலன் இருக்கிறது. God's going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க Bow போகிறார். our hands, Lord, we say, Lord, we pray that you keep the wrath ஆண்டவர் நாம் away from us. தேவனுடைய கோபம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களிடத்தில் வராத படிக்க நீ எடுத்து போடுவீராக.